நான் உங்களுக்கு இப்போ IFB பற்றின ஒரு டாப் மோடு மிஷின் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா SENORITA AQUA SX 6.5 kg 1000 RPM. இதோட ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 3D ஷவர் வாஷ்னு பேர். 3D ஷவர் வாஷ்னா உங்களுக்கு 3 டைமென்ஷனில் வாட்டருங்கிறது ஷவர் ஆகும். ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் வாட்டருங்கிறது உங்களுக்கு டிடர்ஜென்ட் டைலூஷன்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷவர் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு ஷவர் ஆகும், ப்ளஸ் மிடில் ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு ஷவர் ஆகும். 3 டைமென்ஷனல் வாட்டர் ஷவர் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு டிடர்ஜென்ட்டோட கன்சூமிங் உங்களுக்கு ஈஸியாக கரையும். ப்ளஸ் வந்து வாட்டரோட அக்யூரன்சி உங்களுக்கு வாஷிங்கில் அக்யூரன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் அது கொடுத்துருக்காங்க. AQUA எனர்ஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் IFBங்கிறது இந்தியா மேனுஃபேக்சரிங் எல்லாமே இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா உங்களுக்கு ஹார்ட்னஸ் வாட்டர் எல்லாத்துக்கான கன்சூமிங்லேயும் இது நல்லா ஒர்க் பண்ணும். அதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா மஞ்சள் தனியாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரியான ஹார்ட் லெவல் வாட்டராக இருந்தாலும் இதில் இருக்கிற AQUA எனர்ஜிங்கிற டிவைஸ் மூலியமாக உள்ளே வந்துச்சுன்னா சாஃப்ட் லெவல் வாட்டராக மாறிடும். அதனால ட்ரம்முக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்கள் ஃபேப்ரிக்கும் அதாவது நீங்கள் போகிற துணிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அக்யூரன்ஸாக உங்களுக்கு வாஷிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இதோட ஃபியூச்சர் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோல்டுனா நமக்கே தெரியும் உங்களுக்கு ஹாட் வாட்டர் இல்லாமல் நார்மலான தண்ணி. இந்த 40 டிகிரி 60 டிகிரி 95 டிகிரி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அழுக்கு கம்மியாக இருக்குது. நமக்கே தெரியும் ஒரு துணி வந்து வாஷ் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கும்போது அழுக்கு கம்மியாக இருக்குது, அழுக்கு அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்குது, தென் அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டியில் நீங்கள் ரொம்ப பண்ணிக்கணும். அதில் தான் கொடுத்துருக்காங்க லைட்லி சாலிட், நார்மலி சாலிட், ஹெவி சாலிட் எல்லாமே உங்களுக்கு வந்து அழுக்கு கம்மியாக இருக்குது, நார்மலாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் இந்த 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் வாஷ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின் உங்களுக்கு அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ வாஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரைனுங்கிற ஆப்ஷன் நமக்கே தெரியும், தண்ணி ஃபுல்லாக எடுக்கிறது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேல் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸாக வச்சுக்கலாம், இதில் ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸாக கூட வச்சுக்கலாம். அதே சேம் கேட்டகரி தாங்க. அழுக்கு கம்மியாக இருக்குது, அழுக்கு நார்மலாக இருக்குது, அழுக்கு அதிகமாக இருக்குது. இந்த 3 ஆப்ஷனுமே அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஊல் ஆப்ஷனும் ஒன்று இருக்கும். ஊல்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற போர்வை அந்த மாதிரியான எல்லா ஃபேப்ரிக்கையும் இதில் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃபேப்ரிக். நம்ம எப்போவுமே காட்டன்னா காட்டன் மட்டும்தான் துவைக்க போகிறது கிடையாது, சிந்தட்டிக்னா சிந்தட்டிக் மட்டும்தான் துவைக்க போகிறதுன்னு கிடையாது, எல்லாமே நம்ம துவைக்க போகிறோம். ஸோ அந்தமாரி துவைக்கும் போது அதுக்கான ஃபியூச்சர்ஸ் அதுக்கும் தனியான ஒரு ஃபியூச்சர்ஸ்னுங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் கர்டில் வாஷ். உங்களுக்கே தெரியும் கர்டில் வாஷ், உங்களுக்கே தெரியும் நார்மலாக சாஃப்ட் மெட்டீரியலில் இருக்கிறது ப்ளஸ் போர்வா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி எல்லா ஆப்ஷனையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேபி லாக் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிஷின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலே இன்கேஸ் பேபி யாராவது குழந்தை இருக்காங்கன்னா யாராவது மாற்றிட்டாங்கன்னா மிஷின் கொலாப்ஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளமே கிடையாதுண்ணே. எதுக்காக கிடையாதுன்னு சொல்கிறேன்னா பேபி லாக்குங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேபி லாக் ஆப்ஷன் மூலிமா உங்கள் மிஷின் வந்து செக்யூரபிளாக இருக்கும். ஹியூமன் மூலியமாகவோ இல்லை எது மூலியமாகவோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்கள் மிஷின் வந்து செக்யூரபிளாக இருக்கும். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணீங்களோ அந்த ப்ரோக்ராமே லாஸ்ட் வரைக்கும் ப்ரோக்ராம் அது பாட்டே கன்சியூம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு உங்களுக்கு இதுலேயே ஒரு டயக்ராம் காட்டியிருப்பாங்க. அந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இந்த பட்டன் தான் அது. இந்த 2 பட்டனுமே நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட்ஸில் உங்களுக்கு இந்த லாக்குங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த லாக் ஆகிடுச்சு, சைல்ட் லாக் ஆப்ஷன் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா மிஷின் யார் என்ன பண்ணாலும் ஆகாது. ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து இந்த பட்டனை மறுபடியும் ஹோல்ட் பண்ணால் தான் மறுபடியும் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிடுச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த ஃபுல் இதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ்க்கு ஒரு ஸ்பேர் பார்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் லோக்கல்லே சர்வீஸ் கும்பகோணம் தான், லோக்கல்லே சர்வீஸ் சென்டர் இருக்குது, ஸ்ரீநகர் இருக்குது. கண்டிப்பாக டாப் லோட் லீடிங் மிஷின் போயிட்டு இருக்குது இந்தியாவில். ஸோ கண்டிப்பாக இதை வாங்குங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.